தம்பி பாலாஜி பூந்தமல்லி மேப்பூர் தாங்கல்லேருந்து இருக்கிறேன். உனது நண்பர் நுளம்பூர்லேருந்து ஜனா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறாரு. ஆட்டோ ஓட்டுறியாம்மா, புதுசு எடுக்கும்போது கடான்னு ஓட்டிட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கு வந்துட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தியாம்மா. நல்லா வருமானம் வந்துருச்சு, கையில் காசு வந்துருச்சு. இப்போ செலவு பண்ணுறக்கு உனக்கு டைம் பத்தல, அதனால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டுறியா? நிறையா சம்பாரிச்சு தலையில் கட்டுற அளவுக்கு சம்பாரிச்சிட்டேன். பயங்கர காசு உனக்கு கையில் கொட்டி கிடக்குது காசு. அதனால இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டுறேன்னு உன் நண்பன் சொன்னார். சோம்பேறித்தனமாக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை தம்பி, ஆட்டோ தொழிலுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தம்பி, சரியா? உன்னை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு நிறைய கஸ்டமர் பிடிச்சி வச்சுருப்பேன். நீ போய் நின்றுனாவே இவன் நம்ப முடியாது, இப்போ வருவா, நாளைக்கு வருவா, நாளாண்டுக்கு வருவா அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிருந்த தம்பி, சரியா? அது பிஸ்னஸ்ஸு நம்மளுக்கு. அது மேலும் மேலும் நீ தினந்தோறும் ஓட்ட இன்னொரு ஆட்டோ வாங்கலாம், இல்லைன்னா இந்த வெள்ளை கலரில் டாட்டா ஏசி இருக்கணும், அது வாங்கி ஓட்டலாம். அப்படியே டெவலப் பண்ணுறதுக்கு முன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாழ்த்துக்கள், சரியா? வீணாக நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். அது சென்னையில் இருக்கிற நிறையா காசு நம்மளுக்கு தேவைப்படும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவானாலும் ஆகும், நம்ம செலவு பண்ணுறத பொறுத்து. இருந்தாலும் ஆட்டோ தொழிலை தொடர்ந்து நீ நல்ல ஒரு தினந்தோறுமே 1 மணி நேரம் 2 மணி நேரங்கிறது ஒரு 8 மணி நேரம் உன் கன்சன்ஸில் வச்சு அதை பாடுபட்டினாத்தான் ஒரு நல்ல நிலைமையில் ஒரு நல்ல நிலைக்கு நீ வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது தம்பி, சரியா? நன்றி.